அப்பா எங்கன்னு வாயி இரு டெய்லி வருவாரு. இந்த இடத்துல தான் உள்ள வர்றாரு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைய நிழல் முதலமைச்சர் என்று சமூக வலைதளங்களால் பேசப்படும் அமைச்சர் திரு ஆதவர்ஜுன் அவர்கள். அப்புறம் இன்னொரு கோரிக்கை, ஆதாரமற்று சமூக வலைதளங்கள்ல அவர் தான் இந்த ஆட்சியை நடத்துறாரு அப்படின்னு பேசாதீங்க. ஆதாரமற்று பேசுறதுக்கெல்லாம் நீங்க அவரோட பேர் உள்ள இருக்கணும். திமுக ஆதரவாளராக இருந்துகிட்டு அவர் தான் இந்த ஆட்சியை நடத்துறாரு அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுறீங்கன்னா உங்க மேல சட்டம் பாயும். இது நான் ஒரு அக்கறையோட தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வருவோம். ஆதவர்ஜுன் அவர்கள் பிசிகாக்குள்ள வர்றாரு. பிசிகாக்குள்ள அவரு அது வரைக்கும் வட்டங்களா இருந்தது எல்லாமே மாவட்டங்களா மாத்துறாரு. எப்படி வட்டங்களா இருந்தது மாவட்டங்களா மாத்துறாருன்னா, அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்களே பிசிகால, அதோட நம்பர்ஸை கூட்டுறாரு. ஏன்டா நம்பர்ஸை கூட்டுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இந்த இடத்துல ஆக்சுவலா அவர் அந்த பார்ட்டிக்குள்ள பண்ணியிருக்கிறது ஒரு ஜெரிமேண்டரிங். ஜெரிமேண்டரிங்னா ஒண்ணுமே இல்ல, எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்றதுக்காக காலகாலமா நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எல்லா அரசுகள், அமெரிக்கால கூட ரீசெண்டா நடந்துச்சு, இந்தியால கூட ரீசெண்டா அந்த டீலிமிட்டேஷன் அதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா? சோ அவரு ஒரு கட்சிக்குள்ள ஜெரிமேண்டரிங் பண்ணிருக்காரு. இதுக்கு ஆதாரம் மட்டும் நான் பேசல, இதுக்கே அந்த ஆதாரம் இருக்கு. ஓகேங்களா? சோ அவரு என்ன பண்றாருன்னா, மாவட்ட செயலாளர்களை நம்பரை கூட்டுறாரு. மாவட்ட செயலாளர்கள் நம்பரை கூட்டி ஐடி விங்க தன் கட்டுப்பாட்டில் எடுத்து ஐடி விங் மூலமாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தன் குடைக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவரு ஒட்டுமொத்த விசிகாவோட நெட்வொர்க்கையும் பிடிக்கிறார். குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய பதிவு என்னன்னா, 2024 தேர்தலுக்கு முன்னாடி விஜயின் அரசியல் வருகையை பத்தி ஒரு பேட்டியில கேட்டப்ப ஆதவர்ஜுன் அவர்களோட கருத்து, அவர் சாதாரண ஒரு நடிகர், அவர் என்ன செய்ய போறாருன்னு. எப்ப 2024 தேர்தலுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்காங்க. ஒரு மீட்டிங் போட்டோ திட்டமிட்டு பரப்பப்படுது. எம்கேஎஸ் அவர்கள் சிஎம் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு. மொத்தம் 3 சேர், 2 பேரும் 2 நடைபாதைகள்ல வந்திருக்கணும். ஒருத்தர் உட்கார்ந்தா இன்னொருத்தரை தாண்டி போக முடியாது. அதனால 2 பேரும் 2 சைடு வந்திருக்கணும். 2 சைடு வந்திருந்தா 2 கார்னர்ல தான் உட்கார வைக்க முடியும். அப்படி 2 கார்னர்ல உட்கார வச்சா நடு சீட்டை எம்டியா தான் விட முடியும். சரிங்களா? ஆனா இந்த போட்டோவை பரப்பி, இதுக்கு முன்னாடி இருந்த பல போட்டோக்களை பரப்பி, அவர் கீழே உட்கார்ந்து இருந்தாரு, அவர் சாதிய கொடுமை பண்ணது திமுக அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம வேணுக்குனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சேர் விட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வன்மத்த மக்கள் மத்தியில பரப்பி, சாதி வெறி பிடிச்ச கட்சி திமுகன்னு நம்ம ஆதி திராவிட சொந்தங்கள் மத்தியில வேணுக்குமே திட்டமிட்டு இது பரப்பப்படுது. இந்த திட்டமிட்டு பரப்பப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆதி திராவிட மக்களுக்கு கோபம் இன்னும் வருது, இன்னுமே கொண்டு கோபம் வருது. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோ இப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப உதயநிதி ஸ்டாலின் நடுவில் உட்கார்ந்து இருந்து திருமாவளவன் அவர்களை கார்னர்ல உட்கார வச்சிருந்தா திருமாவளவன் சைட்லைன் பண்ணப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்ல திருமாவளவன் அவர்களை சென்டர்ல உட்கார்ந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் கார்னர்ல உட்கார வச்சிருந்தா உதயநிதி ஸ்டாலினை சைட்லைன் பண்ணிட்டாரு ஸ்டாலின் திருமாவளவன் சொல்லி ஒரு பரப்புவாங்க. இந்த சேர்ல எப்படி மாதிரி உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களோட நரேஷன் பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கும். சோ அவங்களோட நோக்கம் உதய் புட்சருக்கு எதிரா டாக்டர் திருமாவளவன் அவர்களை நிப்பாட்டி டாக்டர் திருமாவளவனுக்கும் உதயநிதிக்கும் ஈடு இணை இருக்கா அப்படின்றத கேட்கணும், ஆதி திராவிட மக்கள் வாய்ஸ் பண்ணணும்ன்றதுதான் அவங்களோட நோக்கம். அந்த நோக்கத்துல சக்சஸ் அடைஞ்சாங்க.